ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாவே தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரா அப்படின்ற கேள்வி அரசியல் வட்டாரங்கள்லயும் சமூக வலைதளங்கள்லயும் எழும்பிட்டு இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்ன, அரசியலோட தனுஷோட பெயரை ஒப்பிட்டு பேசுறதுக்கான காரணம் என்ன, இத பத்தி அரசியல் வட்டாரத்துல என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ தமிழக அரசியல்ல கடந்த 2 மாதங்களாவே பல்வேறு மாற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60-70 வருஷமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு வராங்க. அதாவது அவங்க தான் இவ்வளோ வருஷமா தமிழகத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு கணக்கை மாற்றி அமைச்சது விஜய் அவர்கள் தான். அவர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2026 தேர்தலில் போட்டியிட்டு அதுவும் முதல் தேர்தல்லையே முதல்வரா ஆனாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் தாவேக்காவுக்கு போறது, அரசியல்ல நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அதாவது மூத்த அரசியல்வாதிகளே இந்த மூத்த கட்சிகள் கிட்ட இருந்து வெளியாகி தாவேக்காவுக்கு வருது. இதை எதிர்கட்சிகள் எல்லாரும் குதிரை பேரம் பண்றாரு விஜய் அவர்கள்னு சொல்லி அரசியல் வட்டாரத்துல தினம் பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பிரபலங்கள், திரைப்பிரபலங்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டையுமே விஜய் அவர்களை பார்த்து ஸோ அவங்களுக்குமே அரசியலுக்கு வரணும், முதலமைச்சராக ஆகணும், அமைச்சர் பதவியில் உட்காரணும் அப்படின்ற ஆசையெல்லாம் அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறதா ஒரு சில தகவல்கள்லாம் வெளியாச்சு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் கூட சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்லாம் பரவிட்டு இருந்தது. ஸோ அப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வினா, ஒருவேளை அதனால தான் சூர்யா அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, ஏழை எளியவர்களுக்காக உதவி பண்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஈடுபட்டிருப்பாரோ, அதற்கான அடித்தளம் தான் இதுவோ அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா சூர்யா அவர்கள் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா நிறைய குழந்தைகளை படிக்க வச்சிருந்தாரு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுதே எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் அவருமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஸோ விஜய் அவர்களும் வராரு, அடுத்து சூர்யா அவர்கள் வரத்துக்கான கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு, ஸோ அவர் வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நிறைய கருத்துக்களும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த ஒரு தகவலும் பரவுச்சு. அதாவது சூர்யா அவர்களுக்கும் அரசியல் வரப்போறாரா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு சூர்யா அவர்களுடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அரசியலுக்குலாம் வரல, சினிமாவில் தான் இருக்க போறேன், ஸோ இது ஒரு வதந்தி, ஸோ அரசியலுக்கு வர ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே ராகவா லாரன்ஸ் ஒரு அடித்தளம் போட்டிருந்தாரு, நான் அரசியலுக்கு வரலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கு, மக்களாகி நீங்க சொல்லுங்க, நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டயே அந்த முடிவு கொடுத்திருந்தாரு. அப்புறம் அதற்கு நிறைய ஆதரவுகளும் வந்துச்சு, நிறைய எதிர்ப்புகளும் வந்துச்சு. ஆதரவுகள் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆமா இவர் ஆல்ரெடி நிறைய குழந்தைகளை பார்த்துக்கிறாரு, ஸோ அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்றாரு, ஸோ இந்த மாதிரி மனுஷன் அரசியலுக்கு வர்றது ரொம்பவே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சில பேர் ஆதரவு கொடுத்தாங்க. சில பேர் என்ன நடிகர்கள் எல்லாருமே டைரக்டா அரசியலுக்கு கிளம்பி வராங்க, நடிச்சுட்டா உடனே அரசியலுக்கு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய எதிர்ப்புகளுமே இருந்தது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில ராகவா லாரன்ஸ் அவர்களுமே நான் அரசியலுக்கு கண்டிப்பா வருவேன், ஆனா இப்போ வர போறதில்ல, எனக்கு எங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ, எனக்கு எங்க மரியாதை கொடுக்குறாங்களோ கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து நான் மக்களுக்கான சேவையை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பதிலை கொடுத்துட்டாரு. ஸோ இப்போதைக்கு அவரும் வரா மாதிரி இல்லை. ஸோ சூர்யா அவர்களும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மறுத்திருக்காரு. ஏன்னா அரசியலுக்கு முன்னாடி வரவங்க, அதாவது அரசியலுக்கு வர போறாங்கன்னா முன்னாடி இது போல அரசியலுக்கு வர போறீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க, இல்லப்பா அந்த மாதிரி எல்லாம் எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா உதயநிதி அவர்கள் கிட்ட கூட நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இல்ல இல்ல நானும் அரசியலுக்கு வரமாட்டேன், நான் சினிமா தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு பார்த்தா அவருமே அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்டாலும் இல்ல அரசியலா வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போல இவங்களும் இல்லைன்னு சொன்னாலுமே இந்த பேச்சு ஓய்ந்த பாடம் இல்லை. ஸோ எத்தனையோ பேர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிலாம் சொல்லி அரசியல் வட்டாரத்துல பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேச்சு முடியறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேச்சு எழும்ப ஆரம்பிச்சிச்சு. அதாவது தனுஷ் அவர்கள் இருக்காரு இல்லையா,
ஸோ அவருமே வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்து எழும்புச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமீபத்துல அவருடைய ரசிகர் மன்ற கொடியை வந்து வெளியிட்டிருந்தாரு. அதிகாரப்பூர்வமா அந்த ரசிகர் மன்றத்தோட கொடி அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லாருமே, என்ன இவர் கொடியெல்லாம் வந்து வெளியிடுறாரு, அப்போ வந்து இவருமே அரசியலுக்கு வரப்போறாரா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து எழும்புச்சு. அது மட்டும் இல்லாம என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல்ல விட்ட, அதாவது அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாரு, ஸோ அவரும் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி அவருக்கு வரல. ஸோ அரசியல்ல அவரு விட்ட இடத்தை இவர் நிரப்புறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாரு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ரசிகர் மன்ற சார்பாகவும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து இந்த கட்சி கொடி 15 வருஷமா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ரசிகர் மன்ற நிகழ்ச்சிகளுக்கு, காது குத்து, பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நாங்க கட்சியும் ஆரம்பிக்க போறதில்ல. ஸோ இது வந்து தேர்தலுக்கான இதுவு அந்த மாதிரி வந்து நாங்க எதுவும் சொல்ல வரல. இது பொதுவா ரசிகர் மன்றத்தோடைய கொடி, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனுஷ் அவர்களுக்கு விஜய் அவர்களுடைய வெற்றியை பார்த்த உடனே ஸோ அவருக்கும் இந்த ஒரு சான்ஸ் வந்து மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் நம்புறதாகவும் வந்து சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021, அதாவது 2021ல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டிட்டு இருந்தா இன்னைக்கு சூழ்நிலையே வேறவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பம் நினைக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதுக்கு முக்கிய காரணமே இந்த விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னதான் தனுஷ் அவர்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தாலும் அதிகாரப்பூர்வமா, ஸோ தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவருடைய முழு ஆதரவு வந்து கண்டிப்பா தனுஷ் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு அதாவது ரசிகர்களுடைய செல்வாக்கு இருக்கோ அதே போல ஒரு, அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பத்துல அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஆள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் தான். ஸோ அப்போ ஏன் தனுஷ் அவர்கள் வந்து நிக்க கூடாது, ஸோ அவர்களுக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் அந்த குடும்பத்துல வந்து உருவாக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தனுஷ் அவர்கள் வந்து வரத்துக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இப்போ தனுஷ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் முதல்வரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ்லாம் விஜய் அவர்களை போய் சந்திக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதர்வா அவர்கள், அர்ஜுன் அவர்கள், ஸோ இவங்க எல்லாருமே வந்து இவங்கெல்லாம் போய் சந்திச்சிருந்தாங்க விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு. ஆனால் தனுஷ் அவர்கள் மட்டும் விஜய் அவர்களை போய் சந்திக்கல. ஸோ அதற்கு வந்து இதுதான் ரீசன் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்கள்லையும் சோஷியல் மீடியாலும் நிறைய கருத்துக்கள்லாம் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூலை 28ஆம் தேதி வந்து தனுஷ் அவர்களுடைய பிறந்த நாள் வருது. ஸோ இப்போ ரசிகர் மன்றம் சார்பாக ஒவ்வொரு மண்டலங்கள்லையும் செலிப்ரேட், மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான திட்டம்லாம் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் வேற இன்னும் சில மாதங்களில் வந்து வர இருக்கு. ஸோ அந்த உள்ளாட்சி தேர்தலையுமே தனுஷ் அவர்களுடைய ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகிகள்லாம் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வச்சு ஒரு ஒத்திகை மாதிரி எப்படி மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு, அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு செக் வந்து பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுறதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பொதுவாகவே வந்து ராகவா லாரன்ஸாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து எப்படியாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர் மன்றங்களையும் ரசிகர்களையும் அவர் கரெக்டாக யூஸ் பண்ணி இப்போ இந்த ஒரு பொசிஷனில் வந்து இருக்காரு. ஸோ அதையே வந்து இப்போ தனுஷ் அவர்கள் முன்னுதாரணமாக எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா எப்படி விஜய் அவர்களுமே வந்து ஒரு ரசிகர் மன்றம் இருக்கும் பொழுது ஸோ அந்த நிர்வாகிகள் சில உள்ளாட்சி தேர்தலெலாம் நின்று வெற்றி பெற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே பாணியில இப்போ தனுஷ் அவர்களும் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை நிக்க வச்சு ஸோ ஒரு ஒத்திகை மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஈடுபட போறதெல்லாம் வந்து அரசியல் வட்டாரங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க, நிறைய கருத்துக்கள்லாம் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்னும் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ சூர்யா அவர்கள் மீது அரசியலுக்கு வரப்போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது அவர் டைரக்டா இல்லைங்க நான் வரப்போறது இல்லை அப்படின்னு வந்து ஒரு கருத்தாவது வெளியே வந்து அவர் சொன்னார். இல்லை இது வந்து வதந்தி அப்படின்ற மாதிரி வந்து அவர் வெளியே வந்து சொன்னார்.
ஆனா தனுஷ் அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா இல்லைங்க, இது வந்து வதந்தி அப்படின்னும் சொல்லல, இல்ல நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னும் வந்து சொல்லல. இவர் சைலண்டா இருக்கிறதுலே என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா தனுஷ் அவர்களுமே வந்து அப்போ அரசியலுக்கு வரதான் போறாரு, இந்த விஷயம் பொய்னா அப்போ அவர் பொய்ன்னு தெரிவிச்சிருக்கலாமே, ஏன் அவர் இன்னும் தெரிவிக்காம இருக்காங்க அப்படின்னு நிறைய கேள்விகளுமே எழும்ப ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம கொடி படம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கொடி படம் வந்து வரும்பொழுதே வந்து நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே இந்த படத்துல வந்து அவர் நடிச்சிருக்காரு, அதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி கொடி படத்தெல்லாம் வந்து லிங்க் பண்ணிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவர் நடிக்கிறதே பெட்டர்ன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.